அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவுல பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும், திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். ஆ இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. லைக் பட்டன் பிரஸ் பண்ணீங்கன்னா, ஹைப்ன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதையும் கிளிக் பண்ணிக்கங்க. பெல் ஐகான் பிரஸ் பண்ணிட்டு, ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸ் சூஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் போடுற ஷார்ட்ஸ் எல்லாமே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா, ஷார்ட்ஸாவும் இந்த ராசி பலன்ல கூட உங்களுக்கு அதிர்ஷ்ட நேரம், திசை, எண், அ க நிறம், அதுக்கப்புறம் உறவு எல்லாமே சொல்லிட்டு இருக்கோம். இத பயன்படுத்திக்கிறது நல்லது. உங்களோட நண்பர்களுக்கும், தெரிஞ்சவங்களுக்கும் இந்த சேனல, வீடியோவ ஷேர் பண்ணுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ஷேர் பண்றீங்களோ, அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு நன்றி. அ உங்களோட ஆதரவு எங்களுக்கு எப்பயும் தேவைப்பட்டுட்டு தான் இருக்கு. அதே மாதிரி நீங்க என்ன மாதிரி பலன்கள எதிர்பார்க்குறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு உண்டான பலன்கள நாங்க தயார் நிலையில இருக்கோம். அடுத்து அ ஆயுத பூஜைக்கான பூஜைக்கு வீடியோக்கள் வர தயாரா இருக்கு. இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா, 18/9/2025 விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதம் 2ஆம் தேதி வியாழக்கிழமை. திதி பார்த்தீங்கன்னா, துவாதசி திதி இரவு 11:25 வரைக்கும் இருக்கு. அதுக்கு பிறகு திரையோதசி திதி இருக்கு. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, காலையில 6:34க்கே பூச நட்சத்திரம் முடியுது. அதுக்கு பிறகு ஆயில்ய நட்சத்திரம் இருக்கு. யோகம் பார்த்தீங்கன்னா, சித்த யோகமும், மரண யோகமும் இருக்கு. சுபகாரியங்கள் செய்யறதுக்கு ஏற்ற நாள் இல்லை. சூரிய உதயம் காலையில 5:58க்கும், சூரியன் மறைவு மாலை 6:08க்கும் இருக்கு. நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, காலையில 10:45 முதல் 11:45 வரை. மாலையில எந்த நேரமும் இல்ல. கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பகல் 12:15 முதல் 1:15 வரை. மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் வியாழக்கிழமை பகல் 1:34லிருந்து 3:05 வரைக்கும் இருக்கு. யமகண்டம் காலையில 5:58லிருந்து 7:29 வரைக்கும் இருக்கு. குளிகை பார்த்தீங்கன்னா, காலையில 9 மணிலேருந்து 10:31 வரைக்கும் இருக்கு. இப்போ துவாதசி திதியில பொறுத்தளவுக்கு செல்வங்கள், தானியங்கள் மூலம் வருவாய் ஈட்டுறது அந்த மாரி மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் செய்யலாம். அ திருமணம் கூடிய துவாதசி திதியில மட்டும் சுபகாரியங்கள் செய்யறதுக்கு ஏற்றதா இல்லை. ஆனால் ஆயில்ய நட்சத்திரத்த பொறுத்தளவுக்கு வெறும் நவக்கிரக வழிபாடு செய்யறதுக்கும், வண்டி ஏற ஆயுதம் பயில்றதுக்கும், இடம் தொடர்பான வேலை செய்றது, கிணறு வெட்ட, தாலி செய்ய, மந்திரம் பயன்படுத்ததான் ஏற்ற ஒரு நட்சத்திரமா இருக்கு. சுப காரியங்களுக்கு இல்லை. இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா, மேஷ ராசிக்கு சுகம், ரிஷப ராசிக்கு புகழ், மிதுன ராசிக்கு பாசம், கடக ராசிக்கு ஜெயம், சிம்ம ராசிக்கு துணிவு, கன்னி ராசிக்கு ஓய்வு, துலாம் ராசிக்கு அமைதி, விருச்சிக ராசிக்கு ஆக்கம், தனுசு ராசிக்கு அசதி, மகர ராசிக்கு புகழ், கும்ப ராசிக்கு இரக்கம், மீன ராசிக்கு அன்பு. நாளை பொறுத்தளவுக்கு எல்லா ராசிக்கும் சுபமா நல்லாவே போகட்டும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நாளை புத்திசாலித்தனமா கொண்டு போங்க. பாதிப்பு இல்லாம பார்த்துக்கோங்க. நல்லது. இப்ப ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா, மேஷ ராசிக்கு கவனமா இருக்க வேண்டிய நாள். செய்யக்கூடிய செயல்கள், காரியங்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதே மாதிரி பதட்டமும், குழப்பமும் அதிகமா இருக்கு. உங்ககிட்ட தேவையில்லாத பய உணர்வுகளும், நெகட்டிவ் எண்ணங்களும் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. நாள பார்த்து கொண்டு போறது நல்லது. செய்ற செயல்கள் எல்லாமே கவனமா செய்யுங்க. உங்க மனசுல ஏகப்பட்ட கருத்து, அதாவது மனமாற்றங்கள் நிறையவே இருக்கு. அதெல்லாம் ஒதுக்கி வைங்க. தேவையில்லாத மனச போட்டு குழப்பிக்காம, தெளிவா நாள கொண்டு போறது நல்லது. உங்களோட செய்ற செயல்கள், காரியங்கள், வேலைகள்ல திட்டமிட்டு முடிவெடுத்து செய்ய வேண்டியது அவசியம். முடிவில்லாம ஒரு திட்டமில்லாம செஞ்சீங்கன்னா, அது பிரச்சனைகள போய் முடியும். உறவுகளுக்குள்ள கொஞ்சம் கவனம். பணப்பற்றாக்குறை இருக்கு. பணத்தால பிரச்சனைகள் எழ வாய்ப்புண்டு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு உங்களோட வேலை உங்களுக்கே அதிருப்தி தர மாதிரி இருக்கு. வேலைகள்ல தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கவனமா உங்களோட வேலைகள செய்ய வேண்டியது அவசியம். திட்டமிட்டு செய்யுங்க. பிரச்சனைய பெருசாக்காம பார்த்துக்கங்க. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணை கூட முடிஞ்சா வெளியில கூட்டு போக முயற்சி செய்யுங்க. அ அப்பதான் கொஞ்சமாவது ஒரு மனசுக்கு நிறைவா இருக்கிற மாதிரி இருக்கும். பிரச்சனை இல்லாம பார்த்துக்கிறது நல்லது. எதுவா இருந்தாலும் சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்காதீங்க. விட்டு கொடுத்து போறதும், அனுசரிச்சு போறதும் நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு கம்மியா தான் இருக்கு. பணப்பற்றாக்குறை இருக்கிற மாதிரி இருக்கு. குடும்பத்தில செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆ தேவைகள பூர்த்தி செய்யறதுக்கே கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு. அது ரொம்பவே வருத்தமளிக்கும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சுமாரா தான் இருக்கு. ஒவ்வாமை பிரச்சனை இருக்கு. சாப்பாட்டுல ரொம்பவே கவனமா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. நாள பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமா கொண்டு போங்க. பிரச்சனை இல்லாம கொண்டு போனீங்கன்னா நல்லது. உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 5, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறமா இருக்கு. நேரம் பார்த்தீங்கன்னா காலையில 9 மணிலேருந்து 10 மணி வரை. உறவு பார்த்தீங்கன்னா, அண்ணன் கூட பேசி நாள கொண்டு போறது நல்லதா இருக்கும்.
நாள வந்து நிதானமா கொண்டு போங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சுமூகமா கொண்டு போறது ரொம்பவே நல்லது. பார்த்து நடந்துக்கங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசி. உங்களுக்கு நல்ல உங்ககிட்ட மறைஞ்சிருக்கிற ஆற்றல், ஆ திறமைகள் எல்லாமே வெளிப்படக்கூடிய ஒரு நாளா இருக்கும். நீங்களே உணரக்கூடிய ஒரு நாளா இருக்கும். உங்களோட புத்திசாலித்தனம் இன்னைக்கு செய்ற வேலைகள்ல நல்லா பிரதிபலிக்கும். அதனால நல்ல ஒரு பாராட்டும், அங்கீகாரமும் கிடைக்கும். செய்ற காரியங்கள்ல அனுகூலமான பலன்கள் உண்டு. உங்ககிட்ட நல்ல ஒரு சுறுசுறுப்பும், உற்சாகமும் இருக்கு. மனசும், புத்தியும் தெளிவா இருக்கும். சுப காரியங்களோ, இல்லன்னா முக்கியமான முடிவுகள எடுக்கிறதுக்கு உகந்த நாளா தான் இருக்கு. சுப செய்திகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாள வந்து பண விஷயத்திலயும் திருப்தியா இருக்கிறனால, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம, நாள் கவலை இல்லாம போகும். தொழில பொறுத்தளவுக்கு வேலைகள கொஞ்சம் கடினமா செய்ய வேண்டியது இருக்கும். மத்தபடி சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு. உங்களோட செயல்திறனும், புத்திசாலித்தனமும் இன்னைக்கு அ மேலதிகாரிகள் கிட்ட பாராட்ட படுற மாதிரி இருக்கும். உங்களோட புதிய யுக்திகள, உங்களோட சுறுசுறுப்பு இன்னைக்கு நாள் உங்களுக்கு வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவியா இருக்கிற மாதிரி இருக்கு. எத பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட நல்ல ஒரு நல்லிணக்கம் இருக்கு. வெளியிடங்களுக்கு ஒண்ணா வெளியில போவீங்க. உறவுல உணர்வு பிணைப்பு நல்லாவே இருக்கு. புரிதல் நல்லா இருக்கும். சந்தோஷமான தருணங்கள் நிறையவே இருக்கு. நாள மகிழ்ச்சியாவும், உற்சாகமாவும் கொண்டு போகலாம். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை திருப்தி அளிக்கிற மாதிரி இருக்கு. உங்களுக்கு தேவைன்றப்போ பணம் தாராளமா கிடைக்கிற மாதிரி இருக்கும். பங்கு வர்த்தகம் மூலியமா சேமிக்கவும் முடியும். முதலீடு செய்யவும் வாய்ப்புகள் இருக்கு. சரியா திட்டமிட்டு பணத்த சேமிக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்க கிட்ட இருக்கிற சிறந்த ஆற்றல் காரணமா ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். எந்த ஒரு குறைபாடும் இல்லாத நாளா தான் இருக்கு. ரிஷப ராசிக்கு அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 8, அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா நீல நிறமா இருக்கு. அதிர்ஷ்ட நேரம் பார்த்தீங்கன்னா பகல் 2 மணிலேருந்து 3 மணி வரை இருக்கு. அதிர்ஷ்ட உறவு பார்த்தீங்கன்னா, அக்காவா இருக்காங்க. அக்கா, தங்கச்சி யாரா இருந்தாலும் பரவால்ல. அவங்க கிட்ட சில விஷயங்கள ஷேர் பண்றது உங்களுக்கு ரொம்பவே நல்லதா இருக்கும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி. உங்களுக்கு நாள பொறுத்தளவுக்கு கவனமா கையாள வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கு. சூழ்நிலைகள் எல்லாமே நீங்க எதிர்பார்த்த மாதிரி இல்ல. நெறைய பதட்டங்கள், பொறுப்புகள் காரணமா குழப்பங்கள் நெறைய இருக்கு. செய்ய வேண்டிய காரியங்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. என்னதான் இருந்தாலும் உங்ககிட்ட இருக்கிற அந்த மந்த நிலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு, நாள சுறுசுறுப்பாகவும், உற்சாகமாவும் கொண்டு போ வேண்டியது அவசியமா இருக்கு. மனச அமைதியா வச்சுக்க சினிமாக்கு போங்க. கேளிக்கை நிகழ்ச்சிகள கடந்துக்கிட்டீங்கன்னா, கொஞ்சம் மனச திசை திருப்ப முடியும். மன உளைச்சல குறைக்கிறதுக்கு தியானம் பண்றது நல்லது. அ உறவுகளுக்குள்ள கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். பணப்பிரச்சனையும் இருக்கு. தொழில பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் அந்த அளவுக்கு சிறப்பா இல்ல. கவலைகள் ஏற்படுற மாதிரி இருக்கு. உங்களோட வேலைகள்ல தரத்த மேம்படுத்த ரொம்பவே கடின முயற்சியும், கடின உழைப்பும் தேவை. செய்ற வேலைகள்ல பிரச்சனைகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. கூட இருக்கிறவங்க யாரையும் நம்பாதீங்க. உங்களோட வேலைகள திட்டமிட்டு சரியா நேரத்துக்கு செஞ்சு முடிக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட தேவையில்லாத மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. வார்த்தைகள்ல ரொம்பவே கவனம். இல்லன்னா, தேவையில்லாத பிரச்சனைகள தலைக்கு மேல ஏத்துற மாதிரி இருக்கும். பிரச்சனைகள் இல்லாம நாள சுமூகமா கொண்டு போறதுக்கு முயற்சி செய்றது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவ விட இன்னைக்கு செலவு அதிகமா தான் இருக்கு. கையில கொஞ்சமா தான் பணம் இருக்கும். சேமிப்பு குறையிற மாதிரி இருக்கு. பார்த்துக்கிறது நல்லது. ஆ செ வரவ வந்து சேமிக்கவும், செலவ கட்டுப்படுத்த வேண்டியதும் அவசியமா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உஷ்ணத்தினால கண்கள்ல எரிச்சல் ஏற்படலாம். சில அசௌகரியங்கள் இருக்கு. தேவைப்பட்டா சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்துல கவனமா இருக்க வேண்டியது அவசியம். உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 3, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா பச்சை, அதிர்ஷ்ட நேரம் பார்த்தீங்கன்னா காலையில 11லிருந்து 12 மணி வரை. அதிர்ஷ்டமான உறவு பார்த்தீங்கன்னா, அம்மன், மாமாவா இருக்கு. அத மகிழ்ச்சியாவும், உற்சாகமாவும் மாமா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. சில உங்களுக்கான ஆலோசனைகள் அவர்கிட்ட இருந்து கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. நாள நிதானமா கொண்டு போறது ரொம்பவே நல்லது. அவசரம் வேண்டாம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கடக ராசி. உங்களுக்கு பதட்டமான மனநிலை கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். ராசியிலேயே உங்க சந்திரன் இருக்கிறது ஏகப்பட்ட குழப்பங்களுக்கு நடுவுல இருக்கிற மாதிரி இருக்கு. அதிகமா யோசிக்காதீங்க. பொறுமையா வித் எல்லா விஷயத்தையும் கையாள வேண்டியது அவசியம். முடிஞ்சா வெளியில போங்க. கேஷுவலா இருங்க. தனிமையில இனிமை காண முயற்சி செய்யுங்க. குடும்பத்தோட தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் தவிர்த்துருங்க. உங்களோட மனநிலை பார்த்தீங்கன்னா, உங்கள எல்லாருமே குழப்புற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஒதுக்கி வைக்கிறதுக்காக நீங்க தனியா இருக்கிறது நல்லது. சின்ன சின்ன தடை தாமதங்கள் இருக்கு. செய்ற காரியங்கள்ல தவறுகள் இருக்கும். பிரச்சனை இல்லாம நாள கொண்டு போங்க. பணத்திலயும் கொஞ்சம் கவனமா இருங்க. தொழில பொறுத்த அளவுக்கு வேலை அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. சில போராட்டங்கள சந்திக்கிற மாதிரி இருக்கும்.
திட்டமிட்டு வேலைகள செஞ்சீங்கன்னா நல்லது. தவறுகள் ஏற்படாம பார்த்துக்கங்க. தவறுகளால உங்களோட பேர் கெடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. சூழ்நிலைகள பார்த்து கையாள வேண்டியது அவசியம். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட உறவுல திருப்தி இல்ல, தேவையில்லாத மன வருத்தம் இருக்கு. மனசு விட்டு பேசுங்க. அப்பதான் நல்ல பலன் கிடைக்கிற மாதிரி இருக்கும். புரிதல் ஏற்படுத்துறதுக்கு என்ன செய்ய முடியுமோ அத செய்யுங்க. புரிதல் இல்லாம நாள கொண்டு போறது பிரச்சனையாக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு கம்மியா தான் இருக்கு. அது ரொம்பவே கவலை அளிக்கிற மாதிரி இருக்கும். செலவுகள் பார்த்தீங்கன்னா, பொறுப்புகள் காரணமா செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. பணத்த செலவு பண்றத கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு அம்மாவோட உடல் நலத்துக்காக செலவு செய்ற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு கொஞ்சம் கவலை ஏற்படுத்தும். உங்களோட ஆரோக்கியத்திலயும் ரொம்பவே கவனமா இருக்க வேண்டியது அவசியம். பதட்டம் காரணமா அ நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்க வாய்ப்பு இருக்கு. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 6, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, அதிர்ஷ்ட நேரம் பார்த்தீங்கன்னா மாலை 5 மணிலேருந்து 6 மணி வரை. அதிர்ஷ்டமான உறவு பார்த்தீங்கன்னா, அக்கா, தங்கையா இருக்கு. நாள மகிழ்ச்சியாவும் முயற்சியும் பண்ணுங்க. எந்த ஒரு விஷயத்திலயும் தன்னம்பிக்கையும், உறுதியோட இருந்தீங்கன்னா, நாள உங்களுக்கு சாதகமா கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. பிரச்சனை இல்லாம சுமூகமா நாள கொண்டு போக அமைதியும், பொறுமையும் அவசியம் தேவை. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி. உங்களுக்கு எல்லாமே எல்லா விஷயத்திலயும் கொஞ்சம் சமநிலை அணுகுமுறை. ஏன்னா, பதட்டமும், மனசுல ஏற்ற இறக்கமும் இருக்கு. குழப்பங்கள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. அ குடும்பத்துக்குள்ள சந்தோஷத்துக்கோ, இல்லன்னா விசேஷங்கள் நடத்துறதுக்கோ நாள் உகந்ததா இல்ல. எதுவா இருந்தாலும் கொஞ்சம் ஒதுக்கி வைங்க. எந்த ஒரு முக்கியமான முடிவும் எடுக்காம இருக்கிறது நல்லது. பலன் தர விதத்தில நாள் இல்ல. பிரச்சனைகள் இல்லாம நாள கொண்டு போக வேண்டியது அவசியம். பணப்பற்றாக்குறை இருக்கு. விரயங்கள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். குறிப்பா சொல்லணும்னா, பண இழப்பு ஏற்படாம பார்த்துக்குங்க. குடும்பத்தில பணத்தால பிரச்சனைகள சந்திக்கிற மாதிரி இருக்கும். வார்த்தைகள்லயும் பொறுமை. நாள அமைதியா கொண்டு போனீங்கன்னா நல்லது. தொழில பொறுத்தளவுக்கு வேலையில சூழ்நிலைகள்ல மும்முரமா இருப்பீங்க. ஆனா, அதிக முயற்சி தேவைப்படுது. அப்பதான் உங்களோட வேலைகள நேரத்துக்கு செஞ்சு முடிக்க முடியும். பிரச்சனைகள் இல்லாம நாள கொண்டு போறதுக்கு கொஞ்சம் காலையிலேயே உங்களோட வேலைகள திட்டமிட்டு செய்யுங்க. இல்லன்னா வேலைகள்ல தேக்க நிலை ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, உங்க மனசுல இருக்கிற குழப்பங்கள், அது தொணக்கிட்ட எரிச்சலாவும், கோவமாவும் காட்டுற மாதிரி இருக்கு. அது உறவ பாதிக்கும். இந்த உணர்வுகள தவிர்த்துட்டு நட்பாவும், அன்பாவும் பேசி பழகுனீங்கன்னா, நாள் உங்களுக்கு சுமூகமா போக வாய்ப்பு இருக்கு. பண விஷயத்த பொறுத்து பணம் வருது. ஆனா செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. பயணத்தின் போது பண இழப்புக்கான வாய்ப்பு இருக்கு. பயணம் செய்யும்போது குறைஞ்ச அளவிலேயே பணத்த கையில எடுத்துட்டு போறது நல்லது. தொலைச்சிட்டு வருத்தப்படாம பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு ஆரோக்கிய பிரச்சனைகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. கால் வலி, உடல் வலி இருக்கு. ஆரோக்கியத்தில ரொம்பவே கவனமா இருக்க வேண்டியது அவசியம். தேவைப்பட்ட நடவடிக்கைகள், சிகிச்சை எடுக்கிறது நல்லது. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 1, அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா சிகப்பு, அதிர்ஷ்ட நேரம் பார்த்தீங்கன்னா காலையில 7 மணிலேருந்து 8 மணி வரை. அதிர்ஷ்டமான உறவு பார்த்தீங்கன்னா அப்பாவா இருக்காரு. உங்களோட பிரச்சனைகள அவர்கிட்ட பேசி, அவரோட சஜஷன்ஸ் கேட்டு நாள கொண்டு போனீங்கன்னா, கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். திருப்தியா நாள கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. அவரோட அனுபவம் உங்களுக்கு நல்லா இருக்கும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கன்னி ராசி. உங்களுக்கு குறைஞ்ச அளவிலே நல்ல ஒரு சாதகமான பலன்கள் கிடைக்கிற மாதிரி இருக்கு. உங்ககிட்ட நல்ல ஒரு பலன் தர விதமான புத்திசாலித்தனமான செயல்கள் இருக்கு. ஆ செய்ற செயல்கள், காரியங்கள்ல நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்குது. இதனால திருப்தியா நீங்க மனசு விட்டு எல்லா விஷயத்தையும் செய்ற மாதிரி இருக்கும். எந்த ஒரு குறைபாடும், எந்த ஒரு மன வருத்தமும் இல்லாம நாள் போறனால, சந்தோஷமாவே எல்லா விஷயத்தையும் செய்ற மாதிரி இருக்கு. தொழில பொறுத்தளவுக்கு வேலைகள்ல சிறப்பா வேலைகள செய்ற மாதிரி இருக்கும். நீங்க அ தேவைப்பட்டா முதலீடுகள் செய்யறதுக்கு உகந்த நாளா இருக்கு. உங்ககிட்ட தன்னம்பிக்கையும், உறுதியும் நல்லா இருக்கும். சுபகாரிய முயற்சிகள்ல அ நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியக்கூடிய நாளா தான் இருக்கு. அ வேலைகள்ல அனுசரிச்சு போறது, உங்களுக்கு உங்களோட இனிமையான உணர்வுகள எல்லாம் பகிர்ந்துகிட்டு, கடினமான வேலைகளையும் கூட இருக்கிறவங்களோட ஆதரவோட ஈஸியா செஞ்சு முடிப்பீங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிக்கு உதவியா இருக்கிற மாதிரி இருக்கும். பலன் தர விதமா தான் இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தனக்கூட இனிமையான தருணங்கள், ஜாலியா மனசு விட்டு பேசக்கூடியவங்க, ஒண்ணா வெளியில போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பரஸ்பர புரிதல் நல்லா இருக்கு. நல்லாவே நாள மகிழ்ச்சியா கொண்டு போகலாம். எதிர்கால வளர்ச்சிக்கும், திட்டங்கள் தீட்டுறதுக்கும், முடிவு எடுக்கிறதுக்கும் உகந்த நாளா தான் இருக்கு. பண விஷயத்த பொறுத்த அளவுக்கு வரவு திருப்திகரமாவே இருக்கு. குடும்ப நலனுக்காக பயனுள்ள செலவுகள் செய்வீங்க. அது திருப்தியா இருக்கும். சேமிக்கவும் அதிக அளவுல வாய்ப்பு இருக்கு. மனசு நிறைவாவும் இருக்கிற மாரி தான் இருக்கு. எந்த ஒரு கவலையும் இல்ல. ஆரோக்கியத்த பொறுத்த அளவுக்கு மகிழ்ச்சிகரமான ஆரோக்கியம். எந்த ஒரு குறைபாடும் இல்ல. உங்ககிட்ட இருக்கிற புத்துணர்ச்சியும், உற்சாகமும் உங்களோட ஆரோக்கியத்த சிறப்பா வைத்திருக்கும்.
உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 7, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடகிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா பிங்க் நிறமா இருக்கு. அதிர்ஷ்ட நேரம் மாலை 4 மணிலேருந்து 5 மணி வரை. அதிர்ஷ்ட உறவு பார்த்தீங்கன்னா அத்தையா இருக்காங்க. அத்தைக்கிட்ட சில விஷயங்கள பேசுங்க. அது அம்மா வழியா இருந்தாலும் சரி, அப்பா வழியா இருந்தாலும் சரி, மனைவி வழியா இருந்தாலும் சரி, அவங்களோட ஆதரவும், சஜஷனும் உங்களுக்கு நாள்ல உறுதுணையா இருக்கும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி. உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியும், உற்சாகமும் நிறைஞ்ச நாளா இருக்கு. ஆ தெளிவான சிந்தனைகள், வேலைகள்லயும் சரி, தொழில்லயும் நல்ல ஒரு வளர்ச்சிக்குரிய நாளா இருக்கு. தொழில் வளர்ச்சிக்கு இன்னைக்கு ஒரு ஏற்ற நாளா இருக்கும். குடும்பத்தாரோட ஆ குடும்பத்தார் ஆதரவு எல்லா விஷயத்திலயும் உங்களுக்கு இருக்கு. குடும்பத்தில கொஞ்சம் சந்தோஷங்களும் இருக்கத்தான் செய்யும். சுபகாரிய முயற்சிகள்ல கொஞ்சம் நல்ல முன்னேற்றங்கள் தெரியலாம். நண்பர்கள் கூட இன்னைக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நல்ல நாள் முழுக்க மகிழ்ச்சியும், உற்சாகத்தோடவே இருப்பீங்க. நல்ல ஒரு புதிய ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுத்துறதுக்கும், விருந்து விழாக்கள்ல கலந்துக்கிறதுக்கும் ஏற்ற நாளா இருக்கு. நாள் முழுக்க மகிழ்ச்சியான தருணங்கள் நிறையவே இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு திறமையா செய்ற மாதிரி தான் எல்லாமே இருக்கு. மகிழ்ச்சிகரமாவும், உற்சாகமாவும் உங்களோட வேலைகள செய்வீங்க. உங்களோட திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம், உங்களோட கடின உழைப்புக்கும், தொழில்ல உங்களோட வளர்ச்சிக்கும் ஏற்ற ஒரு நாளா தான் இருக்கு. பலன் தர விதமா இருக்கு. எதிர எதிர்கால வளர்ச்சிக்கு நல்ல ஒரு உறுதுணையான நாளா இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தனக்கூட மனசு விட்டு பேசுவீங்க. மகிழ்ச்சியான தருணம் ஒருவருக்கொருவர் நல்ல புரிதல் அதிகமாகறதுக்கும், சந்தோஷமான தருணங்கள அனுபவிக்கிறதுக்கும் ஏற்ற ஒரு நாளா தான் இருக்கு. ஒண்ணா வெளியில விருந்து விசேஷங்கள்ல கலந்துக்கிட்டு ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். பணம் விஷயத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற பணமே இன்னைக்கு உங்களுக்கு போதுமானதா இருக்கும். பங்கு வர்த்தகத்துல ஈடுபட்டீங்கன்னா, நல்ல ஒரு லாபம் இருக்கிற மாதிரி இருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் கவனமா அதிக அளவுல பண்ணாம, சின்ன சின்ன அளவுல பண்ணி லாபம் சம்பாதிக்கிறது நல்லது. அளவுக்கு அதிகமான ஆசை வேண்டாம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம். எந்த ஒரு குறைபாடும் இல்ல. நல்ல ஒரு ஆற்றலோட நாள் முழுக்க இருப்பீங்க. எத பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. துலாம் ராசிக்கு அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு நிறமா இருக்கு. அதிர்ஷ்ட நேரம் பகல் 1லிருந்து 2 மணி வரை இருக்கு. அதிர்ஷ்ட உறவு பார்த்தீங்கன்னா தம்பி. தம்பி கூட மகிழ்ச்சியாவும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. 2 பேரும் சில விஷயங்கள பேசுறதுக்கு உகந்த நாளா தான் இருக்கு. பயன்படுத்திக்கங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி. உங்களுக்கு கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய நாளா இருக்கு. அடுத்தவங்ககிட்ட பேசும்போது ரொம்பவே பார்த்து பேசுங்க. மோதல்கள் ஏற்படாம பார்த்துக்க கவனமா வார்த்தைகள பயன்படுத்துறது நல்லது. சூழ்நிலைகள பொறுமையா கையாள வேண்டியது அவசியம். எந்த ஒரு விஷயத்தையும் வாக்குவாதமோ, விவாதமோ இல்லாம பார்த்துக்குங்க. பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்கு. பசங்களால சின்ன சின்ன பிரச்சனைகள சந்திக்கிற மாதிரி இருக்கும். அவங்களால வீண் விரயங்கள் ஆக வாய்ப்பு இருக்கு. சூழ்நிலைகள பொறுமையா கையாளுங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்படாம, நிதானமா, புத்திசாலித்தனமா உங்களோட வேலைகள, காரியங்கள செய்றது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமா இல்ல. திட்டமிட்டு வேலைகள சிறப்பா செய்ய வேண்டியது அவசியமா இருக்கும். நல்ல பலன் கிடைக்கலனாலும் பரவால்ல, பேர் கெடுக்காம பார்த்துக்குங்க. செய்ற வேலைகள்ல நிதானமும், பொறுமையும், புத்திசாலித்தனமா திட்டமிட்டு செய்றது நல்லது. தவறுகள் இல்லாம பார்த்துக்கங்க. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, பழைய குடும்ப பிரச்சனை காரணமா தேவையில்லாத தனக்கூட கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால மகிழ்ச்சி குறையும். உறவுல புரிதல் குறைய வாய்ப்பு இருக்கு. பிரச்சனைகள் அதிகமாகாம பார்த்துக்குங்க. தொணக்கிட்ட விட்டு குடுத்து போறதும், அனுசரிச்சு போறதும் நல்லது. எந்த ஒரு முடிவும் முக்கியமான விஷயங்கள்ல பேசாம இருக்கிறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு தேவையில்லாத செலவுகள் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. அத தவிர்க்க முடியாது. இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்க கட்டுப்படுத்துறீங்களோ, அந்த அளவுக்கு கடன் வாங்காம பார்த்துக்க வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உடற்பயிற்சி செய்ய வேண்டியது அவசியமா இருக்கும். அப்பதான் ஆரோக்கியத்த பா பா பார்த்துக்க முடியும். கொஞ்சம் பதட்டத்த குறைக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 9, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா தென்மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா பர்பிள் நிறமா இருக்கு. நேரம் பார்த்தீங்கன்னா மாலை 6 மணிலேருந்து 7 மணி வரை இருக்கு. உறவு பார்த்தீங்கன்னா மச்சானோட உறவு நல்லா இருக்கு. நல்ல ஒரு சந்தோஷமா நாள மகிழ்ச்சியா கொண்டு போறதுக்கு முயற்சி செய்யுங்க. அதிக அளவுல பதட்டம் இல்லாம நாள கேஷுவலா கொண்டு போறது எல்லா விதத்திலயும் நல்லதா இருக்கும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி. உங்களுக்கு ரொம்பவே அ கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாள். உங்கள அறியாமயே சில பிரச்சனைகள தானா தேடி வரா மாதிரி இருக்கும். எல்லா விஷயத்தையும் பலன்கள பார்த்து நிதானமா, புத்திசாலித்தனமா, பொறுமையோட கையாள வேண்டியது இருக்கு. சூழ்நிலைகள் உங்களுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல. விழிப்புணர்வும், கொஞ்சம் புத்திசாலித்தனமும் இன்னைக்கு அதிகமா அவசியமா தேவைப்படுது.
பிரச்சனைகள கவனமா பார்த்து தீர்க்க வேண்டியது அவசியம். அப்பதான் நாள வந்து சுமூகமா கொண்டு போக முடியும். பிரச்சனைகள் அதிகமா இல்லாம இருந்தாலே நாள் உங்களுக்கு அமைதியா போக வாய்ப்பு இருக்கு. அ உறவுகளுக்குள்ள தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் தவிர்த்துருங்க. தனிமையில இருக்கிறது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு அதிருப்தியான இருக்கு. உ உங்களோட பணி சுமை பார்த்தீங்கன்னா, உங்களால வேலை செய்ய முடியல, கடினமா இருக்கிற மாதிரி இருக்கும். அ உங்களோட கூட வேலை செய்றவங்களோட ஒத்துழைப்பு இல்ல. நீங்களே எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்ய வேண்டியதா இருக்கு. கவனமா திட்டமிட்டு உங்களோட வேலைகள செய்றது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட நல்ல புரிதல் ஏற்பட வாய்ப்பே இல்லை. நீங்க சொல்றது ஒண்ணு, உங்களோட குழப்பமான மனநிலை காரணமா 2 பேருக்குள்ளயும் புரிதல் இல்லாம போய் பிரச்சனைகள் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. கவனமா சூழ்நிலைகள கையாள வேண்டியது அவசியம். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு பண வரவு கம்மியா தான் இருக்கு. சேமிப்புக்கான வாய்ப்பு குறைவு. இருக்கிற சேமிப்பு கரையாம பார்த்துக்க வேண்டியது அவசியம். செலவுகள கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு அதிக அளவுல யோசிக்கிறதுனால, மனக்குழப்பங்கள்னால நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, பதட்டம் அதிகமா இருக்கு. ஆரோக்கியத்துல ரொம்பவே கவனமா இருக்கிறது நல்லது. தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ, அதிர்ஷ்ட நேரம் பார்த்தீங்கன்னா காலையில 10லிருந்து 11, அதிர்ஷ்டமான உறவு அம்மா. அம்மா கிட்ட காலையிலேயே பேசிட்டு என்ன ஏதுன்னு ஆரம்பிங்க. பொதுவாவே உங்களுக்கு அம்மா நல்ல ஒரு பிணைப்பு இருக்கும். அது உங்களுக்கு ரொம்பவே உறுதுணையா இருக்கும். நாள வந்து மகிழ்ச்சியாவும், அமைதியாவும் கொண்டு போறது ரொம்பவே நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மகர ராசி. இன்னைக்கு வந்து உங்களுக்கு நீங்க நெனச்ச நாள், நீங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த நாளா இருக்கு. உங்களோட நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறும். புதிய மனிதர்கள சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புதிய நண்பர்கள பெறலாம். எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு. நீங்க செய்ற காரியங்கள் எல்லாமே அனுகூலமான பலனை கொடுக்கும். நாள் முழுக்க இன்னைக்கு சிறந்த அனுபவம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாதீங்க. மகிழ்ச்சியா, உற்சாகமா ஒவ்வொரு விஷயத்தையும் ஆ என்ஜாய் பண்ணி நாள கொண்டு போனீங்கன்னா நல்லது. குடும்பத்துக்குள்ள நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கிற மாதிரி இருக்கும். தொணக்கூட இனிமையான தருணங்கள் நல்லாவே இருக்கு. நாள ஜாலியா கொண்டு போங்க. பிளான் பண்ணி எல்லா காரியங்களையும் சிறப்பா செஞ்சு முடிங்க. வேலை தொழில பொறுத்தளவுக்கு உங்களோட கடின உழைப்புக்கும், நல்ல முயற்சிக்கும் நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய நாள். உங்களோட விடாமுயற்சியும், உங்களோட பொறுப்பான அணுகுமுறை இன்னைக்கு உங்களோட வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். செய்ற செயல்கள், வேலைகள்ல பாராட்டும், அங்கீகாரமும் பெற்றுத்தரும். ஆ புதிய வேலைவாய்ப்போ, இல்லன்னா எதிர்கால வளர்ச்சிக்கு உதவியா தான் இந்த நாள் இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட நல்ல உறவு முறை, நல்ல புரிதல், நல்ல ஒரு இனிமையான தருணங்கள். நாள் முழுக்க மகிழ்ச்சியா இருப்பீங்க. பல முக்கியமான விஷயங்கள பேசி முடிவெடுக்கிறதுக்கு உகந்த நாளா இருக்கு. சரியா பயன்படுத்திக்கங்க. ஜாலியா டைம் பாஸ் பண்ணுங்க. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு கையில இருக்கிற பணமே போதும். வரவும் சரி நல்லா தான் இருக்கு. உபரி பணம் உங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி அளிக்கிற மாதிரி இருக்கு. தொணக்கூட வெளியில போய் மகிழ்ச்சியா குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி செலவும் பண்ணுவீங்க. அது உங்களுக்கு ரொம்பவே திருப்தியும், சந்தோஷத்தையும் ஏற்படுத்த குடுக்கும். ஆ ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு எந்த விதமான ஆரோக்கிய பிரச்சனையும் கிடையாது. மகிழ்ச்சியாவே இருப்பீங்க. உற்சாகமும், மகிழ்ச்சியும் நல்லா இருக்கும். ஆ உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 6, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா ப்ரவுன், அதிர்ஷ்ட நேரம் பார்த்தீங்கன்னா மாலை 3லிருந்து 4, அதிர்ஷ்ட உறவு பார்த்தீங்கன்னா அண்ணா, அண்ணியா இருக்காங்க. நல்ல ஒரு பக்குவமான அணுகுமுறை. சந்தோஷமா நாள கொண்டு போங்க. ஜாலியாவே, மகிழ்ச்சியாவே நாள கொண்டு போக வாய்ப்புகள் உண்டு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கும்பராசி. உங்களுக்கும் சரி, இன்னைக்கு உற்சாகமும், சுறுசுறுப்பும் தானாவே இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்களோட நீண்ட நாள் இலக்குகள்லயும், நீண்ட நாள் விருப்பங்கள்லயும் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கும். உங்களோட முயற்சிகள்ல எல்லாமே வளர்ச்சி தெரியிற மாரி தான் இருக்கு. முக்கியமான முடிவுகள எடுக்கக்கூடிய வகையில இன்னைக்கு உங்ககிட்ட மனசும், புத்தியும் அமைதியா, தெளிவா இருக்கும். ஆ சுபகாரிய முயற்சிகள்ல சந்தோஷங்கள் இருக்கு. குடும்பத்துக்குள்ள நல்ல ஒரு பிணைப்பும், அந்யோன்யமும் நல்லா இருக்கு. ஜாலியாவே, மகிழ்ச்சியாவே நாள கொண்டு போகலாம். எந்த பாதிப்பும் கும்பராசிக்கு இல்லை. வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலையில உங்களோட வேலைகள நேரத்துக்கு முடிப்பீங்க. உங்களோட அற்புதமான செயல்திறன், உங்கள் மேலதிகாரிகளோட பாராட்டியும், திறனையும் அ ப திறமைக்கும் அங்கீகாரம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். எதிர்கால வளர்ச்சிக்கு உகந்த நாளா இருக்கு. செய்ற வேலைகள்ல சிறப்பான பலன் உண்டு. எத பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட நல்ல ஒரு நம்பிக்கை, நேர்மையான அணுகுமுறை. 2 பேரும் ஒண்ணா மகிழ்ச்சியான தருணங்கள அனுபவிப்பீங்க. கொண்டாடி மகிழக்கூடிய ஒரு நாளா இருக்கு. சிறப்பான நாள். சந்தோஷமா இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. ஆ தொணக்கூட அதிக அளவுல நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. இனிமையான தருணங்கள அனுபவிக்க வாய்ப்புகள் அதிகம். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு பணப்புழக்கம் சுமூகமாவே இருக்கும். எதிர்பார்த்த பணவரவு நேரத்துக்கு கிடைக்கும்.
நிதி சம்பந்தப்பட்ட இலக்குகளையும் சேமிப்பையும் அதிகமாகறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதிக அளவுல சேமிக்கவும் வாய்ப்பு இருக்கு. சந்தோஷமா, மகிழ்ச்சியா நாள கொண்டு போங்க. செலவுகள் கட்டுக்குள்ள தான் இருக்கும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. மிகுந்த ஆற்றலோட இருப்பீங்க. உற்சாகமும், மகிழ்ச்சியும் நிறைஞ்ச நாளா இருக்கு. எத பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 8, அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா சாம்பல், அதிர்ஷ்ட நேரம் பார்த்தீங்கன்னா காலையில 8 மணிலேருந்து 9 மணி வரை. அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா, அப்பாவோட கொஞ்சம் வயசு குறைஞ்சவங்க, சித்தப்பா மாதிரி, மாமா மாதிரி இருந்தால், அவங்களோட ஆதரவும், அவங்களோட பேச்சும் உங்களுக்கு இன்னைக்கு நல்லாவே பலன் தரும். அடுத்த ராசி கடைசி ராசினா மீன ராசி. இன்னைக்கு உங்களுக்கு பலன்கள பொறுத்தளவுக்கு ஏற்றத்தாழ்வுகள் அதிகமா இருக்கு. பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்கும். குடும்பத்துக்குள்ள ஒரு சில சலசலப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. செயல்கள் சுமூகமா நடைபெற எல்லாரையும் அனுசரிச்சு போங்க. வீட்ல யார் கூடயும் வாக்குவாதமோ, விவாதமோ பண்ணாதீங்க. உங்ககிட்ட தன்னம்பிக்கை குறைஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கு. அது அதிகமா நம்பிக்கைய அதிகப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கு. உங்கள நீங்களே உற்சாகமாவும், மகிழ்ச்சியாவும் வச்சுக்கிட்டு, செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு நாள கொண்டு போனீங்கன்னா, நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அ எந்த ஒரு விஷயத்தையும் அதிகமா யோசிச்சு, உங்கள நீங்களே குழப்பிக்காதீங்க. வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலை பளு அதிகமா தான் இருக்கும். வேலைகள கவனமா கையாள வேண்டியது அவசியம். கூட வேலை செய்றவங்களோட கவனமா பழக வேண்டியது அவசியமா இருக்கு. நீங்க செய்ற சின்ன சின்ன தவறுகள் கூட அவங்களால பெரிய பிரச்சனைகளாக வாய்ப்பு இருக்கு. சூழ்நிலைகள புத்திசாலித்தனமா கையாளுங்க. ஆ பதட்டம் இல்லாம நிதானமா, பொறுமையா நாள கையாள்றது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணைக்கிட்ட இன்னைக்கு நீங்க பொறுமை இழந்து, உணர்ச்சி வசப்பட்டு கோவப்படக்கூடிய ஒரு நாளா இருக்கு. பழைய குடும்ப பிரச்சனையோ, இல்லன்னா பழைய விஷயங்கள் எல்லாம் கிளறி சண்டை போடாதீங்க. அவங்கள விட்டு குடுத்து போறதும், அனுசரிச்சு போறதும் தேவை. அப்பதான் ஓரளவுக்கு அமைதியா நாள் போக வாய்ப்பு இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை திருப்திகரமா இல்ல. பணத்த கையாள்றது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். எதிர்பார்த்தது ஒண்ணு, வந்தது ஒண்ணு. ஆனா செலவுகள் பார்த்தீங்கன்னா, ரெட்டிப்பா இருக்கு. அது உங்களுக்கு ரொம்பவே பதட்டத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். ஆ ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு கண்கள்ல எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. தேவைப்பட்டா மருத்துவ சிகிச்சை எடுக்கிறது நல்லது. நாள நிதானமா ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு செய்ய வேண்டிய ஒரு நாளா இருக்கு. மீன ராசிக்கு அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா வயலட், அதிர்ஷ்ட நேரம் பார்த்தீங்கன்னா பகல் 12லேருந்து 1 மணியா இருக்கு. உங்களோட மனசுக்கு ஆறுதல் தரக்கூடிய ரிலேட்டிவ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்க பாட்டியா இருக்காங்க. அவங்க கிட்ட கொஞ்சம் ஒரு சின்ன கால் பண்ணி பேசுங்க. நாள ரிலாக்ஸா போங்க. மகிழ்ச்சியா நாள கொண்டு போறது நல்லது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, இந்த சேனலை ரெகுலரா பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நன்றி. குறிப்பா நோட்டிஃபிகேஷன்ஸ்ல வரும்போத பாருங்க. ஏன்னா, சில நோட்டிஃபிகேஷன்ஸ் அதிக வர வர தான் நெறைய வியூவர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெறைய சப்ஸ்கிரைபர் வராங்க. சப்ஸ்கிரைபர் பார்க்கறது எனக்கு பிரச்சனை கிடையாது. ரெகுலரா பார்க்குறவங்க எவ்வளோ பேரு அப்படின்னு பார்க்கும்போது தான் எனக்கு கொஞ்சம் மன வருத்தமா இருக்கு. இதில ஒரு சிலர் மட்டுமே தொடர்ச்சியா ரெகுலரா பார்க்குறீங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட அ என்ன நீங்க பின்தொடர்றதுல ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட நண்பர்களுக்கும், தெரிஞ்சவங்களுக்கும் இந்த சேனல லிங்க ஷேர் பண்ணுங்க. அது நெறைய பேர் பார்க்க பார்க்க உங்களுக்கும் அது நல்ல பலன் தர மாதிரி இருக்கும். இந்த ஹைப் பட்டனும், ஆ பெல் ஐகான் பிரஸ் பண்ணிட்டு ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸ் பாருங்க. ஆ ஆயுத பூஜை விசேஷங்களுக்கான வீடியோஸ் ரெடியா இருக்கு. அதுக்கேத்த மாதிரி அடுத்து தீபாவளி நெறைய பண்டிகைகள் நெறைய வருது. அதெல்லாம் போடுறதுக்கு ரெடியா இருக்கோம். நன்றி, வணக்கம்.